தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக நீங்கள் காலை வேளையிலே இந்த இயற்கை வழி என்கின்ற நிகழ்ச்சியூடாக பல்வேறுபட்ட விவசாய தகவல்களை அதிலும் இந்த இயற்கை வழி விவசாயத்தை செய்வதில் உள்ள சவால்கள் மற்றும் அதனை எவ்வாறு வெற்றிகரமாக செய்வது தொடர்பான தகவல்களை நாளாந்தம் அறிந்து வருகின்றீர்கள். இன்றைய நாட்களிலே தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும், நாட்டினுடைய வெப்பநிலை, எங்களுடைய பிரதேசத்தினுடைய வெப்பம் அதிகரித்துள்ள இந்த நிலையிலே ஒரு வெப்பம் அதிகமாக இருக்கின்ற காலங்களில் எவ்வாறு வெற்றிகரமாக விவசாயத்தை, வீட்டு தோட்டங்களை, அதே மாதிரி பயிற்சிகையை மேற்கொள்ள என்பது தொடர்பான விடயங்களை இந்த நாட்களில் உங்களுக்கு கூறி வருகின்றேன். மிக முக்கியமாக இவ்வாறு இந்த காலநிலை தன்மைகளை அனுசரித்து பயிர்களை நட வேண்டும், பயிர்களை நடுவதற்கான இடங்களை தெரிவு செய்ய வேண்டும், பயிர்களை தெரிவு செய்ய வேண்டும், பயிர் இனங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு கூறப்பட்டிருந்தன. இந்த காலநிலை தன்மை என்பதும் மண்ணின் தன்மை என்பதும் அதே மாதிரி நாங்கள் நடுகின்ற பயிர்களினுடைய அந்த இனங்கள் என்பதும் இந்த இயற்கை வழி விவசாயத்திலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இயற்கைக்கு ஏற்ற வகையிலே, இயற்கையின் மாற்றங்களுக்கு ஏற்ற வகையிலே பயிர் செய்து வெற்றி பெறுவது என்பதுதான் இந்த இயற்கை வழி விவசாயத்தினுடைய மிக முக்கியமான சூட்சுமமான விடயம். எனவே அதனை செய்து கொள்வதற்கு, அதிலே வெற்றி கொள்வதற்கு இந்த நான் சொன்ன அந்த காலநிலை தன்மைகள், அதே போல் மண்ணினுடைய தன்மைகள், அதே போல் பயிரினங்களுடைய பண்புகள், அவை எந்த காலநிலை தன்மையை அனுசரித்து வளரக்கூடியது, எந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்ப அது நல்ல பயனை தரக்கூடியது, எந்த இடத்திலே அதை நட வேண்டும் என்கின்ற பல்வேறுபட்ட தகவல்களை நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய, அது தொடர்பான ஒரு அறிவை நாங்கள் பெற்றிருந்தால் மட்டுமே இயற்கை வழியிலே விவசாயம் செய்து கொள்ள முடியும். உண்மை இயற்கை வழி விவசாயம் என்பது இன்று ஒரு கேள்விக்குறியான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ரசாயன ரீதியான பல்வேறுபட்ட மருந்துகள், ரசாயன பொருட்கள், உள்ளீடுகள் போன்றவை உள்ள இந்த காலத்திலே அது மலிவாக அல்லது அதனை பயன்படுத்துவது மிக லாபகரமானது என்று கருதுகின்ற இந்த வேளையிலே இயற்கை வழியிலே விவசாயத்தை செய்து வெற்றி பெறுவதற்கு நாங்கள் மக்களை வழிப்படுத்துவது என்பது, அல்ல விவசாயிகளை வழிப்படுத்துவது என்பது மிக கடினமாக இருக்கின்றது. ஆயினும் கூட ஒரு வீட்டு தோட்டத்தை மேற்கொள்கின்ற போது இயற்கை வழியிலே தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் ஒன்று இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், வீடு நாங்கள் வாழ்கின்ற ஒரு சூழல். அந்த வாழ்கின்ற சூழலிலே நாங்கள் இந்த ரசாயன நச்சு பதார்த்தங்களையும் ரசாயனங்களை நாங்கள் பாவிப்பதனாலே பல்வேறுபட்ட தீமைகள் எங்களுக்கு இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், ஒன்று காற்று மாசுபடும், அதே போல் நிலத்தினுடைய தன்மை மாறுபடும், அதே போல் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும். இவ்வாறு நாங்கள் வாழுகின்ற சூழலில் இதனை மேற்கொள்கின்ற போது இவ்வாறான பாதிப்புகள் எங்களுக்கு பல்வேறுபட்ட தாக்கங்களை ஏற்படுத்தும். எனவே இயற்கை வழியிலே தான் ஒரு வீட்டு தோட்டத்தை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் அல்லது கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்ற இந்த வேளையிலே நீங்கள் இந்த இயற்கை வழி விவசாயம் என்கின்ற பகுதியின் ஊடாக பெற்றிருக்கின்ற அறிவு அல்ல பெறுகின்ற அறிவு உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு இயற்கை வழி வீட்டு தோட்டம் ஒன்றை பேணுவதற்கு உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். எனவே வெப்ப காலத்திலே நீங்கள் பயிர் செய்வதற்கு காலநிலை தன்மைகள், பயிர்களுடைய தன்மைகள், அதே போல் மண்ணினுடைய தன்மை போன்றவற்றை அனுசரித்து செய்ய வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. எனவே தான் அது தொடர்பான விடயங்களை நான் தொடர்ச்சியாக கூறியிருந்தேன். இனி நான் கூறுகின்ற விடயம், நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், நோய்கள் இந்த வெப்ப காலத்திலே, வெப்பம் அதிகரித்த காலத்திலே எவ்வாறான நோய்கள் அதிகமாக பரவும், அந்த நோய்களுடைய தாக்கங்களை எவ்வாறு நாங்கள் சமாளித்து கொள்ள வேண்டும், அந்த நோய்களிலிருந்து எவ்வாறு பயிர்களை நாங்கள் வீட்டு தோட்டத்திலே பாதுகாத்து கொள்ள முடியும் என்பது தொடர்பான விடயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதனூடாக அறிந்து கொள்ள முடியும். அடுத்து வர நாட்களில் இந்த நோய்கள் தொடர்பான விடயங்களை நான் உங்களுக்கு கூற இருக்கின்றேன்.